வாழ்க வளமுடன். முதல்ல யோக வணக்கத்திலிருந்து இப்ப நம்ம பயிற்சிகளை தொடங்கலாம். மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே இரு கைகள் தலைக்கு மேல ஒன்னா சேர்த்துக்கோங்க. கண்கள் மூடிய நிலை. எல்லாம் வல்ல இறைவன் பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம். அதுக்கடுத்தது உச்சந்தலை பகுதி. ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகளுக்கு வணக்கம். அனைத்து நல்ல சக்திகள் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. பிடரிக்குழி. இஷ்ட தெய்வம், குல தெய்வத்திற்கு வணக்கம். அடுத்தது புருவமத்தி, முன்னோர்களுக்கு வணக்கம். அடுத்து நெஞ்சுக்குழி, குரு வணக்கம். அடுத்து கீழே குனிஞ்சு பூமி தாய் தொட்டு வணங்கி பூமி தாய்க்கு வணக்கம். இப்ப இன்றைக்கு 5ஆம் நாள். இன்றைய வகுப்பில் நமது தோள்பட்டைகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தோள்பட்டைகள் எப்பயுமே பலமா இருக்கணும். இந்த தோள்பட்டையில ஏதாவது விபத்து ஏற்பட்டுது, ஒரு வெயிட்டை தூக்குறாங்க, இல்ல கீழே விழுகிறப்ப கை ஊனிடுறாங்க, என்ன விபத்தா வேணா இருக்கலாம். இந்த ஷோல்டர்ல டிஸ்லொகேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்கு. ஒரு முறை ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆயிட்டா திரும்ப திரும்ப அவங்களுக்கு வெயிட்டு தூக்குறப்பையோ டிஸ்லொகேட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அவங்க சின்ன வயசுல இருந்தே தோள்பட்டை நமக்கு நல்லா இருக்கிறப்பயே அதை கவனிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து பலப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ அந்த பிரச்சனையை நம்ம வராம தடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கிறப்ப இன்னும் அந்த ஆரோக்கியத்தை என்னென்ன செஞ்சு மேம்படுத்த முடியுமோ அதெல்லாமே செய்யணும். கண்ணு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கிறப்ப கண் பயிற்சி செய்யணும். பற்கள் நல்லா இருக்கிறப்ப பற்களுக்கு டெய்லி ஆயில் புல்லிங், தந்த சுத்தி செஞ்சு பாதுகாக்கணும். பல்லு ஒரு வேளை சூத்த பல் ஆயிடுச்சு, டிகே ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வருமா? வரவே வராது. கண்ணு நல்லா இருக்கு, கண்ணு பாதிச்சிருச்சு, இப்ப கண்ணாடி போடணும் அப்படின்றப்ப அது பெரிய வேலை. ஆனா கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணலாம். கண்ணாடி எல்லாமே தூக்கி வீசிடலாம். கண்ணாடி தேவையே கிடையாது. பயிற்சிகள் டெய்லி செய்ய செய்ய அப்படி அந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன் பிரச்சனை வந்துட்டா திரும்ப திரும்ப நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். நான் வந்தவங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பார்த்துருக்குறேன். எக்ஸசைஸ் பண்ணோம், மனம் ஏங்கும், ஆனா பண்ண முடியாது. பண்ணோம் அப்படின்னா திரும்ப அந்த டிஸ்லொகேஷன் ஆகும். முறைப்படி நம்ம அதுக்கு உடல் பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த மசில்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய, எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள் பண்ணி திரும்ப ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆகாத மாதிரி செய்யலாம். இதுக்கு முடம் இருக்கு, தைலம் இருக்கு, இதுக்கான அக்குபஞ்சர் புள்ளிகள், வறுமை சிகிச்சை இருக்கு, கொடுத்து அதை சரி பண்ணலாம். இருந்தாலும் டிஸ்லொகேஷன் வராம தடுக்கணும். அது மட்டும் கிடையாது, ஷோல்டர் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா வேலைகளுக்கும் இந்த தோள்பட்டைகள் அவசியம். அதே போல போர்க்கலைகள் பயிற்சி பண்றவங்க கூட இந்த யோக முறையில இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் செய்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு திரியோணாசனம், வீரபத்ராசனம், இதெல்லாம் செய்யறப்ப ஷோல்டர்ஸ் நல்லா பலமாகும். போர்க்கலைகள், சிலம்பமா இருக்கட்டும், கர்லாக்கட்டையா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே தோள்பட்டையுடைய பலம் ரொம்ப அவசியம். இப்ப நம்ம பயிற்சிகளுக்கு உள்ள போகலாம். கால் சமநிலையில் இருக்கட்டும், முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். பார்வை ஒவ்வொரு பயிற்சியிலையும் நேராக இருக்கணும். பயிற்சி நான் செய்யறது பார்த்துட்டு பார்வை ஒரு இடத்துல செலுத்தி பயிற்சிகள் செய்துக்கோங்க. இப்ப முதலாவது பயிற்சி இது விரல்களுக்கான பயிற்சி. கை விரல்கள் மடக்கி நீட்டும் பயிற்சி, முஷ்டிக பந்தனா. இரு கைகள் ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் வரை உயர்த்திருங்க. இப்ப விரல்களை மடக்கி நீட்டணும். இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. இப்ப அடுத்தது மணிபந்த சக்ரா. இப்ப இன்னைக்கு செய்யற இந்த மணிபந்த சக்ரால ஒரு கை மட்டும் முதல்ல செய்துக்கோங்க. முதல்ல இந்த வலது கை இப்படி மேல தூக்கி வச்சுட்டு இடது கையால வலது கை ரிஸ்ட் ஜாயிண்ட்டை லாக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் செய்யறோம் அப்படின்றது பின்னாடி நான் சொல்றேன். அதுக்கடுத்தது கை ஆதி முத்திரையில வச்சுட்டு வலது பக்கம் 5 சுற்று, இடது பக்கம் 5 சுற்று. லாக் பண்றது கரெக்டா டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. இப்போ 1
2 3 4 5. அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. இப்போ அப்படியே மறுகை 1 2 3 4 5. மறுபக்கம் 1 2 3 4 5. சரி, இப்ப கேகுனி நமன் செய்ய இருக்கிறோம். இந்த எல்போவை மடக்கி நீட்டணும். இப்ப பாருங்க, மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே இப்படி மடக்கணும், மூச்சை வெளியிட்டுக்கிட்டே நீட்டணும். 1 2 3 4 5. சரி, இப்ப அடுத்தது நம்ம தோள்பட்டைகளுக்கான பயிற்சி இது ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த சமநிலையில இருக்கிறோம். பெருவிரல் மீண்டும் நேரா இருக்கான்றது சரி பார்த்துக்கோங்க. சரியா கோடு போட்ட மாதிரி 11 மாதிரி இருக்கணும். ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இந்த பயிற்சி நம்ம ஷோல்டர்ஸ்க்கான பயிற்சி, ஷோல்டருக்கு ஸ்ட்ரென்த்தை ஏற்றக்கூடிய பயிற்சி. நம்ம பாடி வெயிட் வச்சு செய்ய போறோம். அடிப்படையில இருந்து ஒவ்வொரு பயிற்சியா நம்ம பார்க்கலாம். உடல் எல்லாம் தளர்வா விட்டுருங்க. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே கை மேல தூக்கணும், மூச்சு வெளியிட்டுக்கிட்டே கையை கீழே இறக்கணும். இப்ப பாருங்க, முதல்ல நம்ம செஞ்சது ரிவர்ஸ் டைரக்ஷன், பின்னோக்கிய சுற்று 5 முறை. இப்ப செய்யலாம். தெளிவா செய்யுங்க. ஒவ்வொரு பயிற்சிகள் பொறுமையா செஞ்சாலுமே தெளிவா செய்யணும். அதுதான் நமக்கு பலன்களை கொடுக்கும். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே 1 காது வரை அப்படியே கொண்டு வாங்க. இப்ப மூச்சு வெளியிட்டுக்கிட்டே அப்படியே ஷோல்டரை பின்னோக்கி, கைகள் அப்படியே பின்னோக்கி எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பின்னோக்கி கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்படியே கீழே நிப்பாட்டணும். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெஞ்சு பகுதி, நுரையீரல் பகுதி, நுரையீரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். நம்ம போஸ்டரே சேஞ்ச் பண்ணும். இப்ப 2 3 4 5. கரெக்டா பண்ணுங்க. பயிற்சி இப்ப பண்றது வயசாகிறப்ப கூட அந்த பயிற்சி நம்ம உடம்புல நிற்கும். பெர்ஃபெக்டா அந்த பயிற்சிகள் செய்யணும். அடுத்தது மறுபக்கம் 1 2 3 4 5. சரி, இப்ப அடுத்த பயிற்சி. அடுத்தது இடது கை லூஸா விட்டுருங்க, ஃப்ரீயா. அப்படியே பின்னோக்கிய சுற்று 5 முறை. அடுத்தது முன்னோக்கிய சுற்று 5 முறை. இதில் மூச்சில எல்லாம் கவனம் வேண்டாம். லூஸா இந்த கைகளை தளர விட்டு இந்த பயிற்சியை செய்யணும். இப்ப பாருங்க, பின்னோக்கிய சுற்று. இதுல மேல வரப்ப நல்ல காதுகளை ஒட்டி ஷோல்டருக்கு பேரலா கைகள் வரணும். கீழே போறப்ப உடல் தளர்வா விட்டுரு. அப்படியே நம்ம உடல் ஒட்டி கைகள் கீழே வந்துடணும். ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. மறுபக்கம் 1 2 3 4 5. இப்ப வலது கை 1 2 3 4
5. மறுபக்கம் 1 2 3 4 5. சரி, இப்ப அடுத்த பயிற்சி கொக்கி போடும் பயிற்சி. இப்ப பாருங்க, 2 கைகள் ஒன்றோடு ஒன்று இது போல சேர்த்துக்கணும். 2 பக்கமும் சமமா அப்படியே இழுக்கணும். ரெசிஸ்டிவ் எக்ஸசைஸ். இப்ப இழுக்கிறப்ப கழுத்து பகுதியானது திருப்புறோம், மீண்டும் கைகள் திருப்பி மாத்துறப்ப தலைப்பகுதியானது மறுபக்கம் இழுக்கிறோம். இந்த ஷோல்டர்ல இந்த சைடு இதுக்கு பேரு ஸ்கேபுலா எலும்பு, சிப்பி எலும்பு. சிப்பி எலும்புக்கு பக்கத்துல இருக்கிற தசைகளை வலுப்பெற செய்யக்கூடிய பயிற்சி இது. இப்ப ஆரம்பிக்கலாம். 1 1னா 2 பக்கமும், 2 3 4 5. சரி, ஃப்ரீயா விட்டுருங்க. கைகள் உடல் தளர்வா விட்டுருங்க. இப்ப அடுத்தது 2 கைகள் முன்னோக்கி கட்டி தலைப்பகுதி இந்த சின்ன செஸ்ட டச் பண்ணணும், அந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. இப்பொழுது கழுத்து சுற்று. 1 2 3 4 5. மறுபக்கம் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ அடுத்தது வலது கை பின்னோக்கி வச்சுக்கோங்க. இடது கை இந்த இடது தொடைப்பகுதியின் மீது இப்படி வச்சுக்கோங்க. இப்பொழுது கிளாக் வைஸ் டைரக்ஷன் 5 முறை, கவுண்டர் கிளாக் வைஸ் 5 முறை சுற்ற போறோம். முதல்ல வெளிச்சுத்து, அப்புறமா உள் சுத்து. வெளிச்சுத்து பாருங்க, உடலை ஒட்டி அப்படியே கொண்டு வரோம், திரும்ப கீழே வந்துட்டா இது வெளிச்சுத்து 1. உள் சுத்து அப்படின்றப்ப அப்படியே ஆப்போசிட். ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. மறுபக்கம் 1 2 3 4 5. இப்ப அதுவே வலது கை 1 2 3 4 5. உள் சுத்து 1 2 3 4 5. சரி, கைகள் தளர்வு விட்டுருங்க. இரு கால்கள் ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. மீண்டும் சமநிலை.
இப்ப அப்படியே கைகள் மாத்தி சுற்று. இப்ப பாருங்க, ஒரு கை கீழிருந்து மேல வந்தா இன்னொரு கை அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரணும். அல்டர்னேட் ரொட்டேஷன். ரெண்டுமே கீழிருந்து மேலதான் வருது. ஆனா கீழே போறப்ப ஃப்ரண்ட் பேக் மாறி போகணும். இது ஒரு சுத்து. இது ரெண்டு கைகள் அப்படியே மேல வருது பாருங்க, மூச்சை உள்ளிழுக்கணும். கீழே போறப்ப மூச்சை வெளியிடணும். முயற்சி பண்ணுங்க, பண்ண பண்ண வந்துடும். இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. மறுபக்கம் 1 2 3 4 5. குட். நம்ம இன்னும் ஆசனங்களுக்கு உள்ளே போகல. ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இத்தனை வார்ம் அப், இத்தனை லூசனிங், இத்தனை இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஷோல்டர்ல வாயுக்கள் நாடிகள் தடைப்பட்டு இருக்கும். அது ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம அந்த ஆசனங்கள் போறப்ப ஆசனம் ஈஸியா வரும். நீங்க படுத்து எந்திரிச்ச உடனே ஒரு ஆசனம் பண்ணுங்க, அந்த வேலை கஷ்டமா இருக்கும், அந்த ஆசனம் கஷ்டமா இருக்கும். இதுவே சாயந்தர நேரத்துல பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வேலையை கொடுக்க கொடுக்க அந்த நாடிகள்ல இருக்கிற தடை விடுவிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குறப்ப அந்த வேலை ஈஸியா இருக்கும். நாடிகள்ல இருக்கிற தடை, மயோஃபேஷியல் ட்ரிகர்ஸ், மயோஃபேஷியல் நாட், இதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ண பண்ண இந்த இடத்திற்கு நம்ம பயிற்சி கொடுக்க கொடுக்க ரிலீவ் ஆகும். இப்போ அடுத்தது, நீச்சல் அடிக்கிறப்ப நம்ம எப்படி கைகள் மாத்தி மாத்தி கொண்டு போவோமோ அது போல இதுக்கு 2 கை சமான முத்திரையில வச்சுக்கோங்க. விரல்கள் எல்லாமே சேர்த்து வச்சுக்கணும். இப்ப இடது கை மேல தூக்கிடுங்க. இப்ப அப்படியே ஃபார்வேர்டு, முன்னோக்கிய சுற்று. 1 2 3 4 5. அப்படியே பேக்வேர்ட்ஸ். 1 2 3 4 5. அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். சரி, இப்ப அடுத்த பயிற்சி திரிகோணாசனம். இந்த திரிகோணாசனத்துல நிறைய வேரியேஷன் இருக்கு. ஒவ்வொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த திரிகோணாசனம் நம்ம இந்த போர்க்கலைகள்லயே ஆசனங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதுல இந்த ஷோல்டர்ஸை பலப்படுத்தக்கூடிய ஆசனங்கள்ல ஒண்ணு திரிகோணாசனம். இது பார்க்கறப்ப இடுப்பு பகுதிக்கு பயிற்சி மாதிரி இருக்கும். இடுப்புக்கும் பயிற்சி, அதோட தோள்பட்டைகளை பலப்படுத்தும். தோள்பட்டைகள் மசில் வீக்கா இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்யறப்ப கீழே இருக்கிற கையில வலி ஏற்படும். உடனே வலி ஏற்படும், எந்திரிச்சிருவாங்க. செய்ய 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 அந்த வலிகள் விடுவிச்சிரும். பொறுமையா கொஞ்சமா பயிற்சிகள் செஞ்சுக்கோங்க. நம்ம சொல்லி கொடுக்குற பயிற்சிகள் எல்லாமே வலி ஏற்பட்டது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. நிறுத்திட்டு ஓய்வெடுத்து திரும்ப பயிற்சி பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுங்க. டெய்லி பயிற்சி பண்ண 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 ஈஸியா வந்துடும். சரி, இப்ப இரு கால்கள் நல்ல கேப் விட்டுருங்க. எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா கேப் விட முடியுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா கேப் விட்டுருங்க. நான் செய்யறேன் பாருங்க. 2 கைகள் மேல தூக்கிடணும். உள்ளங்கை வெளிப்புறமாக இருக்கணும். இது போல நல்ல மேல தூக்கிடுங்க. இப்ப
மூச்சு நல்ல உள்ள இழுத்துக்கணும். மூச்சை வெளியிட்டுக்கிட்டே இடது பக்கமாக திரும்புறோம். திரும்பி இந்த இடது கை நல்ல மேல பார்த்தபடி இருக்கணும். இடது கையுடைய நடுவிரலை நம்ம பார்க்கணும். நடுவிரல் நெகத்தை பார்க்கணும். இந்த வலது கையானது பெருவிரல் அதை தொடணும். காலுடைய பெருவிரல் நெகத்தை தொடணும். தொட்டு மீண்டும் அப்படியே நேர வரும். இப்ப அதுவே மறுபக்கம் செய்யறோம். மறுபடியும் அப்படியே நேர வரும். இது ஒரு சுத்து. இப்ப இதுவே 5 சுற்றுகள் செய்ய போறோம். மூச்சு நல்ல உள்ளிழுத்துக்கோங்க. இரு கைகள் உள்ளங்கை நேர பார்த்தபடியா இருக்கட்டும். இப்போ 1 அப்படின்னா 2 பக்கமும் செய்யணும். 2 3 4 5 5 சுற்று செய்தாச்சு. இப்ப நம்ம செஞ்சது டைனமிக், மாத்தி மாத்தி வேகமா செஞ்சது. அடுத்தது ஸ்டாட்டிக் செய்ய போறோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா இப்ப இடது பக்கமா திரும்பி விரல்களால பாதத்தை தொடுறோம். தொட்டு அதே இடத்துல நிப்பாட்டி வைக்கணும். இப்போ 30 வினாடிகள் நிப்பாட்டியே இருக்கணும். இது ஸ்டாட்டிக். திரும்ப நேரு வலது பக்கம் ஒரு 30 வினாடிகள். ஆரம்பத்துல 30 வினாடி. பலன் கொடுக்கணும் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மினிமம் மெயின்டைன் பண்ணணும். போக போக 1 நிமிஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிலைக்கு வந்துருங்க. திரிகோணாசனம் ஆரம்ப நிலை. மூச்சு நல்ல உள்ளிழுத்துக்கோங்க. மூச்சு நல்ல உள்ளிழுத்து முதல்ல இடது பக்கம் இதே நிலையில அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இப்பொழுது மறுபக்கம். மெயின்டைன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. மெதுவா கால்கள் ஓய்வு நிலை கொண்டு நின்ற நிலையில் ஓய்வு நிலை. உடல் ஃப்ரீயா விட்டுருங்க. தளர்வா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அனுபவத்தை ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸா ஆசனம் செஞ்ச உடனே
உடல்ல என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க. சரி, இப்ப அடுத்தது திரிகோணாசனத்தில் மறுபயிற்சி. இதுக்கு ஆரம்ப நிலை, இரு கால்கள் நல்ல ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸை விட அதிகமாக விரிச்சுக்கணும். கம்ஃபர்டபுளான டிஸ்டன்ஸ் விரிச்சுக்கணும். இப்போ நமது இடது கையானது நல்ல மேலே தூக்கி காதை ஒட்டி கொண்டு வந்துடணும். இப்போ நமக்கு முன்னும் பின்னும் செவுரு இருக்கிறதா கற்பனை பண்ணி சைடில் வளையணும். வளைகிற மாதிரி சைடில் வளையணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வளையணும். இந்த கையானது தரையை டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். டச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அப்படியே டச் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒருத்தர் ஃபார்வேர்டு ஈஸியாக பெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அந்த என்டியூரன்ஸ் இருக்காது, ஸ்டாமினா இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றும் இருக்கும், ஒவ்வொன்றும் இருக்காது. நம்ம வீக்னஸ்ஸு, அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்து பண்ணுறப்ப தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி எந்த ஒரு வீக்னஸும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதனால நமக்கு என்ன வீக்னஸ் அப்படின்றத பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் வரல அப்படின்னா தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண அதுவே வந்துடும். வராத விஷயத்த அதிகமாக பயிற்சி பண்ணுங்க. ஈஸியாக வரது அதை குறைவாக பயிற்சி பண்ணிக்கணும். இப்போ இடது கை நல்ல மேலே தூக்கிடுங்க. இப்பொழுது கீழே போகணும், திரும்ப மேலே வரணும். கீழே போகிறப்ப மூச்சை வெளியிடணும், மேலே வரப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். இப்பொழுது நான் செய்கிறேன் பாருங்க. இது ஒன்றாச்சு. இதே மாதிரி 5 சுற்று. இப்போ ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. இப்ப மறுபக்கம் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்ப நம்ம பண்ணது ஸ்டாட்டிக் கிடையாது. இப்ப நம்ம பண்ணது வேகமா செஞ்சோம் இல்லையா, இது வந்து டைனமிக். இப்ப ஸ்டாட்டிக்ல பண்ணலாம். நிலைக்கு வந்துருங்க. இடது கை மேல தூக்கிடுங்க. மூச்சை நல்லா உள்ளிழுத்துக்கோங்க. மூச்சு வெளியிட்டுக்கிட்டே அப்படியே கீழே போகணும். கீழே போய் நிலையில அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28
29, 30. மூச்சு உள் இழுத்துக்கிட்டே மீண்டும் அப்படியே நேரம் வந்துடணும். இப்போ இடது கை கீழே வச்சிடலாம். வலது கை மூச்சு உள் இழுத்துக்கிட்டே அப்படியே மேலே கொண்டு வந்துடணும். பார்வை நேராக இருக்கட்டும். இப்போ அப்படியே மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கீழ் நோக்கி போகணும். மெயின்டைன் பண்ணுங்க இதே நிலையில. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. மூச்சு உள் இழுத்துக்கிட்டே மறுபடியும் அப்படியே நேர்நிலை வந்து கால்கள் அப்படியே சேர்த்து வச்சு ஓய்வு நிலையில் ஓய்வு. பயிற்சிக்கு முன்னும் பின்னும் உடல்ல நடந்திருக்கிற மாற்றங்களை ஃபீல் பண்ணுங்க. நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டா நடுவுல நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரே வேகத்துல பயிற்சி ஆரம்பிச்சு முடிச்சிடணும். அப்ப அந்த பயிற்சி சிறப்பான பயிற்சியா இருக்கும். பயிற்சியில நம்ம எபிலிட்டியை நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ண முடியும். பயிற்சி செய்யறப்ப நடுவுல போனை பாக்குறது, நடுவுல வேற யார்ட்டையும் பேசுறது, இல்ல நடுவுல தண்ணியும் குடிக்க கூடாது. பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுக்கலாம். பயிற்சி பண்றதுக்கு ஒரு 10 நிமிடம் 1/4 மணி நேரம் முன்னாடி கூட பயிற்சி தண்ணி குடிச்சுக்கலாம். பயிற்சி பண்றப்ப யூரின் போகக்கூடாது. பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற முன்னாடியே யூரின் போய்க்கணும். நடுவுல யூரினும் போகக்கூடாது. பயிற்சியின் நடுவுல தண்ணி ரொம்ப தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா குடிச்சுக்கணும். தொண்டையை நினைக்கிற அளவுக்கு மட்டும் குடிச்சுக்கணும். இந்த நடுவுல தண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடல் பயிற்சி பண்ண பண்ண சூடாயிட்டே இருக்கும். இந்த சூடாக ஆக மசில்ஸுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்ப நல்லா இந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நம்ம தண்ணி குடிச்சிட்டா இது வேற சிஸ்டம், அது வேற சிஸ்டம். நம்ம இப்ப வேலைகள் செய்யறது, ஆக்டிவிட்டி கொடுக்கறது எல்லாமே சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். நம்ம சாப்பிட்டா அதை டைஜஸ்ட் பண்றது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். தண்ணி குடிக்கிறப்ப அது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும். அப்ப அப்படி இருக்கிறப்ப முழுமையா நம்மளால அந்த செயல்ல ஜெயிக்க முடியாது. இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. நடுவுல தண்ணி குடிச்சிட்டா அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு வேகம் இருக்காது. முதவே தண்ணி குடிச்சுக்கணும். நடுவுல ஓய்வு எடுக்கிறது, யூரின் போயிட்டு வர்றது, அப்பயுமே உடல் வாமாவே வச்சுக்கணும். இப்போ கரெக்டா இருக்கும். சரி, இப்போ அடுத்த பயிற்சிக்கு போகலாம். நான் அப்படியே பேசிக்கிட்டே சொல்லி கொடுக்குறனால எனக்கு தண்ணீர் தேவைப்படும். அப்போ கொஞ்சமாக தான் குடிக்கணும். தண்ணீர் எப்பயுமே சிப் பை சிப் குடிக்கணும்.
சரி, இப்பொழுது அடுத்த பயிற்சிக்கு நம்ம போயிடலாம். அடுத்தது சந்தோலன் ஆசன். இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்குற விதம் எல்லாமே போக 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 இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சந்தோலன் ஆசன் அப்படின்றது திரிகோணாசனத்தை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய ஆசனம். சரி, இப்ப நம்ம நின்ற நிலையில இருக்கோம். நின்ற நிலையிலிருந்து அப்படியே கீழே போகணும். இப்ப இதுல இருந்து இது போல குதிங்கால மேல தூக்கி முட்டி கீழே வச்சு இரு கைகள் கீழே வச்சு கால் ரெண்டையும் நேரா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பார்வை அப்படி முன்னோக்கி உடல் அப்படியே பிரிட்ஜ் மாதிரி ஆக்கி காத்துறது. இது சந்தோலன ஆசனம். நம்ம இதுல இருந்து டைரக்டா கூட போலாம். பழக 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 சின்ன வயசுல இருந்தே பயிற்சி நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா இப்ப நான் பண்ற மாதிரியே டைரக்டா பண்ணலாம். இப்ப பாருங்க, அப்படியே கீழே போயிடணும். இப்ப இரு கால்கள் சமநிலையில் இருக்கணும். தலைப்பகுதி நேரா வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். பார்வை நேரா வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெயின்டைன் பண்ண முடிஞ்சவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணுங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த ஆசனத்திலேயே மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்றப்ப நம்ம மூச்சு நார்மலா உள்ள போயிட்டு வெளியே வரணும். ரிலாக்ஸா இருக்கணும். மெயின்டைன் பண்றப்ப நம்ம இந்த எண்ணிக்கை சொல்றதுனால அதிக நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப நீங்க எண்ணிக்கைகள் பேசாம அப்படியே மெயின்டைன் பண்றப்ப நீண்ட நேரம் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு மீண்டும் அப்படியே அமர்ந்த நிலையில ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்தது இந்த சந்தோலன ஆசனத்துல வேரியேஷன். ஒரு கால் தூக்கிட்டு செய்யறது, மறுகால் தூக்கி செய்யக்கூடிய வேரியேஷன். இது 2 வேரியேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கையில செய்யக்கூடிய மெத்தட் இருக்கு. இதுவும் 2 பக்கமும் செய்யும். ஆரம்பிக்கலாம். இப்ப இடது கால் மீது கவனம். இடது கால் அப்படியே மேல தூக்கிடுங்க. தூக்கி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்படியே மறுகால் வலது கால் மேல தூக்கி மெயின்டைன் பண்ணுங்க. 1 இப்ப அப்படியே இரு பக்கமும் செய்துட்டு கண்கள் மூடி ஓய்வு. அடுத்தது சந்தோலனாசன். ஒரு கையில் செய்யும் முறை.
இப்போ முதல் நம்ம வலது கையில செய்ய போறோம். இப்ப பாருங்க, நான் செய்யறது பாருங்க, சந்தோலன ஆசனத்திலிருந்து அப்படியே திரும்பிக்கிறோம். இதுதான் நிலை. மெயின்டைன். ஒரு பக்கம் செஞ்சுட்டு அப்படியே அதை முடிச்சுட்டு மறுபக்கம் செஞ்சிடலாம். ரெண்டு பக்கமும் செஞ்சுட்டு அப்படியே வஜ்ராசனத்துல ஓய்வு எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸா உடலை தளர விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த பயிற்சி ஆரம்பத்துல செய்யறப்ப 10 வினாடி ஒரு கையில செய்யறதே பெரிய விஷயம். போக 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 1 நிமிஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். அதான் யோகா, அதோடைய கெப்பாசிட்டி நம்ம சொன்னோம். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க 10 வினாடி மெயின்டைன் பண்றீங்க, அதுக்கப்புறம் 1 நிமிஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ற கெப்பாசிட்டி உடலுக்கு வந்துருச்சு. 10 செகண்ட் மெயின்டைன் பண்றப்ப உங்க ஷோல்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 1 நிமிஷம் மெயின்டைன் பண்றப்பையும் இருக்கும். பெருசா வித்தியாசங்கள் இருக்காது. ஆனா ஷோல்டருடைய ஸ்ட்ரென்த் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒருத்தர் கூட போட்டிக்கு போகணுன்னாலும் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போட்டியில போறப்ப பார்க்குறப்ப இவ்வளோதானே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா நம்ம போட்டியில ஜெயிக்கிறப்ப தான் நம்மளுடைய பவர் அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி பயிற்சிகள் எல்லாம் நம்ம யோகால இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ்ல தினசரி இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 3 மாசம் இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யறப்பயே உடம்பு 3 மாசத்துல முன்னாடி எப்படி உடம்பு இருந்ததோ 3 மாசம் கழிச்சு அப்படியே டோட்டலா மாறிடும். நமக்கு ஏகப்பட்ட ஃபீட்பேக்கு. காலாணி சரியானது, அதுக்கப்புறம் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை சரியானது, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிரியாட்டினின் அளவு குறைஞ்சது, யூரிக் ஆசிட் தொந்தரவு இல்லை, முட்டி வலி சரியானது, கர்ப்பப்பை, இந்த கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு, இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே சரியாகும். என்னென்ன பிரச்சனை சொல்றீங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலுக்கு வரும், சுகர் லெவல் நார்மலுக்கு வரும். சரி, இப்போ அடுத்த ஆசனத்திற்கு நம்ம போகலாம். மேக்சிமம் எந்த அளவுக்கு யங் ஏஜ்ல இந்த பயிற்சிகள் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. யங் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எந்த வயசுல பயிற்சி ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பையிலிருந்து யங் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த உடம்பு. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நடக்கும். ஆனா உண்மையிலே யோகால நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. நம்ம அக்குபஞ்சர் நாடி பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்தாரு, நிறைய வியாதிகளோட வந்தாரு. லிவர், ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 2 இருந்தது, இன்னும் நிறைய பிரச்சனை இருந்தது. ஆல்கஹால் அவர் டெய்லி எடுத்துக்குவாரு, ஸ்மோக்கிங் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் அவர் யோகா பயிற்சி, யோகா மட்டும்தான் கரெக்டா பண்ணார், பெர்ஃபெக்டா பண்ணாரு. 3 மாசம் செஞ்சுட்டு வரப்பயே நாடியில நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ நம்ம சொன்னப்போ யோகா மட்டும் நான் கரெக்டா ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் 6 மாசம் வரப்ப அவருக்கு எந்த ஒரு அடிக்ஷனுமே கிடையாது. ஏன்னா இதுவே பெரிய அடிக்ஷன், பாசிட்டிவ் அடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சீனியர் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே யோகா, ஒரு மேட் எடுத்து போட்டு யோகா பண்ண ஆரம்பிச்சுவாரு. அந்த அளவுக்கு இதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இதுல நம்ம உள்ள வந்துட்டா தீய பழக்கங்களுக்கு போற அந்த அந்த நினப்பு இருக்கவே இருக்காது. போனாலுமே சீக்கிரத்துல அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அது என்னன்றது தெரிஞ்சுட்டு வெளியே வந்துருவாங்க. இப்ப அடுத்த பயிற்சிக்கு தயாராகிடலாம். பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் ஷோல்டர் ரெக்கவர் ஆகுறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது பிராரம்பிக் ஸ்திதி வந்துருங்க. பிராரம்பிக் ஸ்திதிக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கணும். பத்மாசனம் அதிக நேரம் போடக்கூடாது. பத்மாசனத்துக்கு பெனிஃபிட் இருக்கு. பத்மாசனம் யார் யார் போடணும், யார் யார் போடக்கூடாதுன்னு இருக்கு. பத்மாசனம் எல்லாருமே போடுற ஆசனம் கிடையாது. சும்மா இருக்கிறப்ப எல்லாம் பத்மாசனம் போடக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் சார்ந்த தேடல் இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம்.
மற்றபடி ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்க பத்மாசனம் செய்ய வேண்டாம். வஜ்ராசனம் போட்டுக்கலாம், சுகாசனம் போட்டுக்கலாம். இப்போ இடது கால் மேலே தூக்கி வச்சு வலது கால் அதன் மேலே வச்சு கிராஸ் லெக் பண்ணிக்கலாம். இல்லை வலது கால் நல்ல பக்கத்தில் கொண்டு வந்து மறுகால் பக்கமாக கொண்டு வந்து பத்மாசனம் போட்டுக்கலாம். இப்போ பத்மாசனம் பண்ணிட்டு இப்போ இந்த பத்மாசனத்திலிருந்து டோல் ஆசன் செய்ய போகிறோம். 2 கை உடலை ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம உடல் எடையை தூக்க போகிறோம். இதில் வயிற்று பகுதி லேசாக டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி அப்படியே மேலே தூக்குறப்ப உடல் முழுக்க தூக்கும். இப்போ பாருங்க, மேலே தூக்கி இருக்கிறோம், அப்படியே கீழே வச்சிடணும். இப்போ மேலே தூக்கிய நிலையில எந்த அளவு முடியுதோ அத்தனை செகண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஆரம்பத்தில் ஒரு 10 வினாடி மெயின்டைன் பண்ணிக்கலாம். கவனம் முழுக்க கைகளின் மீது வரட்டும். கைகளை உணருங்க, ஷோல்டர்ஸை உணருங்க. இப்போ அப்படியே மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே அப்படியே நம்ம உடல் எடையை தூக்குங்க. மெயின்டைன். ரிலாக்ஸ். கண்கள் மூடி ஓய்வெடுத்துக்கலாம். ரிலாக்ஸா. நம்ம இயற்கை வாழ்வியல் வகுப்பு நிறைய இடங்கள்ல எடுக்கிறோம். ஆன்லைன்லையும் தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறோம். இப்போ ஆன்லைன்ல எடுக்கிறது நம்ம டெய்லி யோக வகுப்பு. இந்த வகுப்புல நம்ம நடுவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம். இந்த நடுவில் சொல்ற விஷயங்கள் இன்னும் நிறைய இம்பேக்ட் பண்ணும். இன்னும் நல்ல இன்ஃப்ளூயன்ஸில் கேட்குறவங்களுக்கும் ஞாபகத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஆன்லைனில். வகுப்பு எடுக்கிறப்பயே எடுக்க ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒவ்வொருத்தர் கெப்பாசிட்டிக்கு பொறுத்து சிந்தனை வேற இடத்துக்கு அவங்களுக்கு போயிடும். திரும்ப நம்ம வகுப்புல சிந்தனை வரும். திரும்ப அது மாதிரி மனம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆசனம் எல்லாமே செய்யறப்ப அப்ப ஆசனத்தின் நடுவில் நான் பேசுறேன் பாருங்க, அது எல்லாமே கிளியரா மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆகுது. அப்ப இந்த நேரத்துல நம்ம என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே ஞாபகத்தில் எப்பயுமே இருக்கும். நம்ம பயிற்சிகள் எல்லாமே செய்யறவங்க எப்பயுமே குப்பை உணவுகள் எடுத்துக்கவே கூடாது. குப்பை உணவுகள் ஏன் எடுத்துக்க தோன்றுது அப்படின்னா, நம்ம டிவியில இல்ல மற்ற இடங்கள்ல பாக்குறனால. இப்ப எந்த ஒரு செயலுடைய ரீசன் நம்ம யோகால செய்யறாங்க, மனம் இருக்கும், அதான் மனோன்மய கோஷம். இந்த மனோன்மய கோஷத்துல இருந்து பிராணிக் பாடி இதை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உடலுக்கு உள்ள வரும். இந்த உடல் அந்த செயலை செய்யும். இந்த மனோன்மய கோஷத்திலேயே அதை தடுத்துடணும். இது பிரம்மச்சரிய பயிற்சியில அப்ப சொல்லுவாங்க, நம்ம உயிர் சக்தி வெளியே விடாம இருக்கிறது அது பயிற்சி கிடையாது. மனதிற்குள்ளேயே அது என்டர் ஆகக்கூடாது, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன். அதான் பயிற்சி, அதுதான் சரியான முறை. இப்போ இங்கிலீஷ்ல வெஸ்டர்ன் சயின்ஸ் எல்லாமே நோ ஃபேப்பு, அதோடைய பெனிஃபிட் அது எல்லாமே பேசுறாங்க. யோகால நம்ம சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் அது மைண்டுக்கு உள்ள வரதையே தடுத்துடணும். அதே மாதிரிதான் இப்போ அந்த குப்பை உணவுகள் அதை எடுத்துக்கூடாது அப்படின்னா, ஒரு ஐஸ்கிரீம் அதை விற்கிற ஆடு நம்ம இப்போ யூடியூப்ல பார்க்குறோம். இல்லை குழந்தைகள் டிவியில அந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுடைய ஆடு அதை பார்க்குறப்ப அதை சாப்பிடணும்னு தோணுது அவங்களுக்கு. அதை பார்க்கவே இல்லைன்னா அதை சாப்பிடவே தோணாது. இயற்கையோட ஒன்றி இருப்பாங்க. சரி, இப்போ குப்பை உணவுகள் அப்படின்றது ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெள்ளை சர்க்கரை நிறைந்த உணவுகள்,
அதிகமாக ப்ராசஸ் பண்ண உணவுகள் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், நட்ஸு, சிறுதானியம், பாரம்பரிய அரிசிகள் இது எல்லாமே உணவில் ஜாஸ்தியாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதை இன்க்ளூட் பண்ண எப்பயுமே மருத்துவருக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. சரி, இப்போ அடுத்து கடைசி பயிற்சி. இன்னைக்கு பயிற்சியில் இதுதான் அல்டிமேட்டு. இப்போ நம்ம சொல்லி கொடுத்த பயிற்சி எல்லாமே செய்ய முடிஞ்சுது, பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு, அடுத்த நிலை வேணும் அப்படின்னா எல்லாமே செஞ்சாச்சு அப்படின்ட்டு நமக்கு தெரியப்படுத்துங்க. நம்முடைய குரூப் இருக்கு, இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டுக்கலாம். அப்போ இதை விட அடுத்த நிலை பயிற்சிகள் நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்தது நின்ற நிலை எடுத்துக்கோங்க. இப்போ செய்ய போகிறது பக்காசனம். கால் 2 சமநிலையில் இருக்கட்டும். இப்போ நான் செய்கிறேன் பாருங்க. இரு மூட்டு பகுதிகள் லேசாக மடக்கி வச்சுக்கணும். லேசாக கீழே குனிஞ்சு, கைகள் உள்ளங்கை அப்படியே கீழே வச்சாச்சு, நல்லா ஊனி வச்சுக்கணும். இப்போ அப்படியே கைகளால் பேலன்ஸ் பண்ணணும். இந்த பயிற்சி பண்ணிட்டு ரிஸ்டில் வலி இருக்கு அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் பண்ணோம் பாருங்க, ஆதிமுத்திரை வச்சு அப்படியே ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒரு 5 முறை, கவுண்டர் கிளாக் வைஸ் 5 முறை, முஷ்டிக பந்தனா 5 முறை செஞ்சுட்டா அந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல வர பெயின் உடனே ரிலீஃப் ஆயிரும். ஒரு பக்கம் செஞ்சுட்டீங்க, இப்போ இந்த கையில வலி இல்லை, அது மறுபக்கம். அவ்வளோதான், ரிலீஃப். இப்போ நம்ம செஞ்சது பக்காசனம். இப்போ இந்த பக்காசனத்திலேயே அடுத்தடுத்த இது லெவல் இருக்கு. இப்போ ஒரு கையில செஞ்சோம், ஒரு 10 வினாடிகள் கிட்ட, இப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணோம். போக 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 20 வினாடி, 1 நிமிஷம் வரைக்கும் பண்ணிட்டு ஒரு காலில் செய்யணும். அதுக்கப்புறம் பத்ம பக்காசனம். இப்படி அடுத்தடுத்த நிலைகள் இருக்கு. இன்னைக்கு ஷோல்டருக்கான பயிற்சிகள், ஷோல்டரை பலப்படுத்தும் பயிற்சிகள் எல்லாமே பார்த்துருக்குறோம். இதை பயிற்சி பண்ணுங்க. ஒரு முறை இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வாரத்தில் ஒரு 2 முறையோ 3 முறையோ ஷோல்டருக்கான பயிற்சிகள் மட்டுமே செய்யுங்க. செய்ய 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 இன்னும் அது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, இப்போ இரு கைகள் பைரவ முத்திரை இல்லை பைரவி முத்திரை எடுத்துக்கோங்க. கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே இரு கைகள் தலைக்கு மேல ஒன்னா சேர்த்துருங்க. நமஸ்கார முத்திரையில். பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அடுத்தது ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகளுக்கு நன்றி. அனைத்து நல்ல சக்திகள் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. அடுத்தது பிடரிக்குழி, இஷ்ட தெய்வம், குல தெய்வத்திற்கு நன்றி. அடுத்தது பூர்வ மத்தி, முன்னோர்களுக்கு நன்றி. அடுத்தது நெஞ்சுக்குழி, குருவிற்கு நன்றி. கீழே குனிஞ்சு பூமி தாய் தொட்டு வணங்கி பூமி தாய்க்கு நன்றி. 2 கை நல்லா உரசி இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணி கண்கள் மேல வச்சுக்கோங்க. இரு உள்ளங்கைகள் முகத்துக்கு ஒரே அடி டிஸ்டன்ஸ்ல கொண்டு வந்து இந்த உள்ளங்கைகளை பார்த்துக்கோங்க. உள்ளங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.